திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டில் மத்திய அரசின் வரி வருவாய் பங்கு 58,021 கோடி கிடைக்கும் என்ற மதிப்பீட்டு இருந்தது. ஆனால் அது 56,000 கோடியாக குறைவாகவே கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மத்திய அரசின் மானிய உதவி 23,834 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டது. ஆனால் அது 18,000 கோடி மட்டுமே தான் கிடைத்துள்ளது மத்திய அரசிடம். நம்ம பட்ஜெட்டில் பாமக பட்ஜெட்டில் இப்போ தாக்கல் செய்ததில் 2026-27 ஆண்டில் நிழல் நிதி அறிக்கையில் மத்திய அரசின் வரி வருவாயில் பங்கு 56,413 கோடி. கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரே மாதிரி நம்ம மதிப்பீடு செஞ்சிருக்கிறோம். ஆனால் அதில் மானிய உதவிகள் 43,617 கோடியாக இருக்கும். ஜிஎஸ்டி வரி விதிகள் குறைக்கப்பட்டிருப்பதால் வரி வருவாயில் பங்கு சற்று குறையும். திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மொத்தம் வருவாய் பார்த்தீங்கன்னா 3,31,569 கோடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வெறும் 2,91,219 கோடி மட்டுமே கிடைத்துள்ளது. நம்ம பாமகவுடைய நிழல் நிதி அறிக்கையில் மொத்தம் வருவாய் வரவுகள் ரெவென்யூ ரிசீப்ஸ் பார்த்தீங்கன்னா 6,71,891 கோடியாக இருக்கும். வரி அல்லாத வருவாய் கணிசமாக அதிகரிக்கப்பட்டதால் தான் இது சாத்தியமாகியுள்ளது. திமுக ஆட்சியில் 2025-26 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் 41,635 கோடியாக இருக்கும் என்று மதிப்பிட்டிருந்த நிலையில் அதைவிட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமாக 78,000 கோடி அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்கக்கூடும். பாமக நிழல் அறிக்கையில் வருவாய் பற்றாக்குறை இருக்காது. மாறாக 61,179 கோடி வருவாய் உபரி இருக்கும். கடந்த ஆண்டில் நிதிநிலை அறிக்கையில் மூலதன செலவுக்காக 57,000 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தொகை முழுமையாக செலவு செய்யப்படவில்லை. 2026-27 ஆண்டுக்கான பாமக தேர்தல் அறிக்கை மூலதன செலவில் 85,437 கோடியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியின் கடைசி ஆண்டில் தமிழகத்தின் வருவாய் செலவுகள் பார்த்தீங்கன்னா 3,73,206 கோடியாகவும் மொத்தம் செலவுகள் பார்த்தீங்கன்னா 4,30,434 கோடியாகவும் இருக்கும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அது 4,65,000 கோடியாக இப்போ கணக்கிடப்பட்டிருக்கிறது. பாமகவின் நிழல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வருவாய் செலவுகள் 6,71,891 கோடியாகவும் மொத்த செலவுகள் 6,96,149 கோடியாக இருக்கும். 2025-26 ஆண்டில் நிதி பற்றாக்குறை 1,06,963 கோடியாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அது 1,30,000 கோடியை தாண்டும் என தெரிகிறது. அதாவது கடந்த ஆண்டு திமுக இப்போதான் அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு, இன்னும் வரல மொத்தத்தில். பாமக பார்த்தீங்கன்னா நிழல் நிதி அறிக்கையில் நிதி பற்றாக்குறை வெறும் 24,000 கோடியாக இருக்கும். இது டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎம்கேவும் நம்மளுக்கும். இது இல்லாமல் வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சின்னு எடுத்துக்கோங்க. இப்போ தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல வருது. 2024-25 11.1%, 25-26 பார்த்தீங்கன்னா 10.8%. ஆனால் அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 9%, 6%, அந்த கொரோனா காலத்தில் 6% இருந்தது. அப்புறம் 9.26% வந்துச்சு. இதில் என்னன்னா